100% ஒப்புகை சீட்டுகளை எண்ணக்கோரி தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணக்கோரி தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணுமாறு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணக்கோரி தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். ஒப்புகை சீட்டை 100% எண்ண உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அமர்வில் நடைபெற்றது. ஏற்கனவே விசாரித்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் நீதிபதிகளுக்கு சில சந்தேகங்கள் எழுந்திருந்தன. இதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அவர்கள் ஆஜராகி இருந்த பொழுது நீதிபதிகள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள், குறிப்பாக 5 சந்தேகங்களை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அவர்கள் தரப்பிலும் பதில் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் தொழில்நுட்ப ரீதியாக மற்றும் அறிவியல் ரீதியாக அனைத்து விதமான விசாரணைகளையும் தாங்கள் நடத்தியதாக நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் நம்பகத்தன்மையை தாங்கள் உறுதி செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நிறுத்திவிட்டு பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு முறைப்படியே தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையையும் நாங்கள் நிராகரிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 100% ஒப்புகை சீட்டை ஒப்பிட்டு அதனை சரிபார்க்க உத்தரவிட கோரிய கோரிக்கையும் நிராகரிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான விமர்சனமே தேவை எனவும் கண்மூடித்தனமாக அனைத்தையும் சந்தேகிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.